அடியோருள்ளத்தில் இறங்கும்
சகோதர சோதிகளே, இறை அன்னை நீதி பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஆண்டின் நவநாள் மற்றும் திருநாளில் பங்கேற்க அன்போடு பங்கு தந்தை சார்பாகவும் திருத்தல தந்தைகளின் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு ஆண்டு அன்னையின் திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக அன்பின் அன்னை நம் அனைவருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு கொடை. இதை நாம் பல்வேறு இடங்களில் இருந்து திருப்பயணிகளாக நடந்து வந்திருக்கிறோம், பயணம் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் மிக்க ஆவலுடன் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அன்னையுடைய அந்த அன்பு நம்மை ஈர்க்கிறது. நம்மை அவருடைய அன்பிலே பங்கேற்கும், அவருடைய அன்பை சுவைக்கவும் நமக்கு அந்த ஆற்றலையும் அந்த ஒரு ஆவலையும் நமக்கு தருகிறது. எனவே இந்த நாளில் விசேஷமாக துவக்க நாளிலே, இந்த நவ நாளிலே மீண்டுமாக நம்மை அந்த அன்னைக்கு நாம் அர்ப்பணிப்போம். அவர் வழியாக இறைவனுக்கு நாம் மீண்டுமாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த அர்ப்பணத்தின் பயனாக உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியும் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பெற்று வாழ்ந்திட வேண்டிய வரங்களுக்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
ஆண்டவரே இறைவா, உம்முடையவராகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேருந்தத்தை துய்த்துணரும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரைந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண் சூழ் நகராக, இரும்பு தூணாக, வெண்கல சுவராக ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோது நான் வெட்கம் உறவிடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றேன். என் கடவுளே, கொள்ளார் கை நின்று என்னை காத்தருளும். நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை
ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசபை அனைவருக்கும், ஆயத்த தலைவர்களுக்கும், கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேட்டு யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த யூபிலி ஆண்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். 2025 ஆண்டு ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்ததின் இந்த உலக வாழ்வில் 2025 ஆண்டினை ஜூபிலி ஆண்டிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டுக்குரிய உட்கருத்து என்னவென்றால், நம்பிக்கையின் திருப்பயணிகள். நம்பிக்கையின் திருப்பயணிகள். நாம் அனைவரும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பயணத்தில் நம்பிக்கையை நாம் முன் வைத்து நம்முடைய பயணத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் நோக்கமானது என்ன? நாம் அனைவரும் கடவுளுக்கும் அனைத்து மக்களுக்கும் இடையே உறவு நிலைகளை புதுப்பித்து நாம் சரியான உறவை மீண்டும் நிலைநாட்ட இந்த சிந்தனை நமக்கு உதவுகின்றது. அழைத்திலும் நமக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கிறது. இந்நிலையில் இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை நாம் நினைக்கின்ற பொழுது அவர் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிறார். மறைந்து திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் ஸ்பெசால்வி என்கின்ற இந்த சுற்றுமடலிலே அன்னை மரியா எவ்வாறு நாம் அனைவருக்கும் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கின்றார் என்பதை மிகவும் தெளிவாக அவர் விவரிக்கின்றார். இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நிறை வாழ்வை நோக்கிய பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கையில் வாழ்க்கை என்னும் கடலில் நாம் தவித்து தத்தளித்து பயணம் செய்கையில் மரியா நமக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக, கலங்கரை தீபமாக, விளக்காக நமக்கு இருக்கின்றார் என்று மிகவும் தெளிவாக இந்த அருமையான கருத்தை நமக்கு தந்திருக்கிறார்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுடைய தாயாக மாத்திரமல்ல, இயேசுவின் தாயாக இருப்பதற்காக வேண்டிய அழைத்தலை பெறுகின்ற பொழுது கபிரியேல் தூதர் உன் மீது பரிசுத்தாவின் நிழலிடம் நீ மகனை கருத்தரிப்பாய், அவருக்கு இயேசுவின் பெயரிடுவாய் என்று சொன்ன சமயத்திலேயே ஒரு நம்பிக்கையின் பயணத்தை அன்னை மரியாள் மேற்கொள்கின்றார். மேலும் இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொண்ட சமயத்தில் சிமியோன் அந்த வயதான ஒரு மாணவர் இந்த குழந்தை ஏந்தி அவர் என்ன சொல்லுகின்றார்? இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இதை நான் பார்த்து விட்டேன் என்றும் அவர் கூறினார். இவராக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கை முன்வைத்து நம்பிக்கையை நாம் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கையில் அன்னை மரியாள் எவ்வாறு கடலிலே பயணம் செய்யும் மக்கள் பயணிகளுக்கு கலங்கரை தீபமாக எவ்வாறு அந்த விளக்கு அவள் திசையை காண்பிக்கின்றதோ, அந்த ஒளியை காண்பிக்கின்றனவோ, அதே போல் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் அன்னை மரியா நமக்கு நல்வாழ்வின் திசையை காண்பிக்கின்ற, அருள் வாழ்வின் பாதைகளை காண்பிக்கின்ற, கஷ்டப்படுகின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளில் நாம் வாடுகின்ற பொழுது நம்பிக்கை இழந்து விடாமல் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் நமக்கு இருக்கின்றார் என்பதை நம்முடைய மனதிலே நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். மேலும் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழமையான இந்த ஜெபத்திலே கிருபை தயாபத்து ஜெபத்தில் இவராக நாம் படிக்கின்றோம். கிருபை தயாபத்து மாதவா இருக்கின்ற எங்கள் ராக்கினியை வாழ்க, எங்கள் ஜீவியமும் எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க, தஞ்சமே நம்பிக்கை எதிர்நோக்கி என்று அன்னை மரியாவை இந்த ஜெபத்திலே நாம் குறிப்பிட்டு அதை ஜெபிக்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுடைய திருவிழாவை கொண்டாட நாம் தயாரிப்பு நாட்களில் இருக்கின்றோம், ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறேனா, மற்றவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறேனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பாண்ட் மேயர் என்கின்ற ஒரு சிறிய கிராமம், அந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த சிறிய கிராமம் போரின் காரணமாக அந்த கிராமத்தை சுற்றி போர் வீரர்கள் அங்கே நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஏழையான மக்கள், போரிலே அவர்கள் சிக்கிக் கொண்டால் அவருடைய நிலத்தை இழந்து விடுவார்கள், வீடுகளை இழந்து விடுவார்கள், பல கஷ்டத்துக்கு அவர்கள் உள்ளாவார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அன்னையை நோக்கி ஜெபிக்கின்றார்கள், இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றியருளும். அந்த சமயத்தில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 1871ஆம் ஆண்டு அன்னை மரியா அந்த மக்களில் 4 பேருக்கு காட்சி கொடுத்து அவர் சொன்னார், நீங்கள் மனம் தளர வேண்டாம், உறுதியோடு இருங்கள், ஜெபியுங்கள் என்று அவர் அழைப்பை தந்தார். நெருங்கிக் கொண்டிருந்த அந்த படை அங்கே ஆண்டு நின்று விட்டது என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. அன்றிலிருந்து அன்னை மரியாவை அன்னை நம்பிக்கையின் தாய் என்று அவர்கள் ஏற்புற 1000 ஆண்டுகளாக அவர்களின் அன்னையின் இந்த பரிந்துரையை, அன்னைக்கு அந்த பெயரை சுட்டி அவர்கள் அன்னைக்கு விசேஷ அரவணைப்பை, வழிநடத்துதலை, பாதுகாப்பை அனுபவித்தார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னையும் நாம் அனைவருக்கும் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிற
நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் சென்ற பயணம் கரடு முரடான பயணம்தான், பல கஷ்டங்கள் நிறைந்த பயணம்தான். நம்பிக்கை இழக்காமல் அந்த அன்னை தன்னுடைய வாழ்வின் பயணத்தை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அழைத்தார். இவராக அவரை நம்முடைய தாயாக ஏற்று நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் காண்பிக்கின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும். இந்த புனித ஸ்நான அருளப்பருடைய இறப்பை நினைவு கூறுகின்றோம், பாடல்களை நினைவு கூறுகின்றோம். ஸ்நான அருளப்பெரும் இஸ்ராயல் மக்கள் அவனோடு காத்திருந்த இயேசுவை சுட்டி காட்டினார். இதோ இறைவனின் செல்வனே என்று சொன்னார். பாவங்களை போக்க வந்த மெசியா, ஆகவே மெசியாவை சுட்டி காட்டுவது அனைத்து மக்களுக்கும் அந்த நம்பிக்கையை செய்தியை தந்த ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்க வந்திருக்கிறார். நாம் மனம் மாற வேண்டும். அவர் என்னில் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்ற பாவங்கள் குறைய வேண்டும், தன்னலம் குறைய வேண்டும், தீய பழக்க வழக்கங்கள் குறைய வேண்டும், இயேசு நம்மில் அதிகரிக்க வேண்டும். இவராக அன்னை மரியாவுடைய பரிந்துரை பயனாக நாம் இந்த ஒரு புதிய ஒரு வாழ்வினை மேற்கொள்ள நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற அன்னை மரியாவிடமிருந்து பாடங்களை கற்போம், அவருடைய பரிந்துரை பெறுவோம், பரிசுத்த வாழ்வை மேற்கொள்வோம். சகோதர சோதரிகளே, என்னுடைய உடல்மான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் சுற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வராக. ஆண்டவரே, பணிப்பொருட்களோடு மக்களின் வழிகாட்டுதலை ஏற்றிட உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நான் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வருந்த நாளில் நான் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருதாங்கி தமது கண்மையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உன் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் ஆற்றல்களும் சிறப்பிங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களுடைய குரலையும் சேர்த்து விடுமாறு நாம் உம்மை தாழ்ந்து இறைஞ்சு புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவனுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபோல் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் நாம் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்களான சதீஷ் மற்றும் சுசேநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாம் நினைவு கூறும் புனித ஸ்நாபகர் அருளப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாம் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்தில் மருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமா. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுணத்திற்கேற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இயேசு மரியே, எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இயேசு மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இயேசு மரியே, எமக்கு அமைதியையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பாவ சங்கேதனம் செய்து நல்லபடியாக தயாரிப்பு செய்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்த நற்கருணை வாங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். My dear friends, we request only Catholics who are preparing themselves by making a good confession to kindly come forward and receive the Holy Eucharist.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதை கண்ணை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இயேசுவின் வார்த்தை பொழுது நற்கரை ஆராதனைக்காக ஸ்தாபிக்கப்படுகிறது. இங்கே ஒரே ஒரு மாதம் தாங்க, காலையில் 5:30 மாதம் அவ்வளோதாங்க. காலையில் 5:30 மாதம் அவ்வளோதாங்க. கண்டினியூ மாதம் ஹாஃப் அன் ஹவர் மாதம் இல்லை நீங்கள் எத்தனை நான் 5:30 மார்னிங் ஈவினிங் எக்ஸ்கியூஸ் மேட்ச் வரல
ಈ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರದ ರೆಕ್ಟರ್ ಕಣಿಕೆಯಾದ ಸಂತ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನು ಸಕಲ ದೇವದೂತರನ್ನು ಸಂತರನ್ನು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ ನಿಮ್ಮನ್ನು ನರಳಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಭು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಸರ್ವಶಕ್ತ ದೇವರ ವಿರುದ್ಧ ತೋರಿಸಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯಲಿ. ಪ್ರವಾದಿ ಯೆರೆಮೀಯನ ಗ್ರಂಥದಿಂದ ವಾಚನ. ಸರ್ವೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ನನಗೆ ನುಡಿದನು, ನೀನು ಎದ್ದು ನಡುಗಬೇಕು, ನಾನು ಅತ್ಯಾಚಾರದಿಂದ ಅವರಿಗೆ ತಿಳಿಸು, ಅವರಿಗೆ ಹೆದರಬೇಡ, ಹೆದರಿದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅವರ ಮುಂದೆ ಹೆದರಿಸುವೆನು. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಗಮನದಿಂದ ಕೇಳು. ಈ ದಿನ ನಿನ್ನನ್ನು ಜುದೇಯರ ಅರಸರು, ಅಧಿಪತಿಗಳು, ಯಾಜಕರು ಸ್ಥಾಪಿಸಿದ್ದೇನೆ. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡುವರು, ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಸೋಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ಇದು ಸರ್ವೇಶ್ವರನಾದ ನನ್ನ ನುಡಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ಇವರು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ. ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಂತ ಯೋಹಾನನ ಶುಭ ಸಂದೇಶ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕಾನಾನಿಗೆ ತನ್ನ ಮಗನಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಒಂದು ಅಧಿಕಾರ. ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ, ಅವರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮನೋಭಾವವನ್ನು ಇರುವುದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದಯಪಾಲಿಸಲು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಆಮೇಲೆ
ಅವರು ಪಾತ್ರದಲ್ಲಿ ಒಂದು ಮತ್ತೊಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಸಾಧಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಮತ್ತು ಇದರಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾರಣವಾಗಿದೆ. ಈ ಜೀವನದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹಗಳನ್ನು ಈ ಎರಡು ಹುಡುಗರು ಅನೇಕ ಪಾಪಗಳ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಸೂಚಿಸಲಾಗಿದೆ. ಇದನ್ನು ನನ್ನ ಸ್ಮರಣೆಗಾಗಿ ಮಾಡಿ. ವಿಶ್ವಾಸರಹಸ್ಯ ಪೀಟರ್ ಅವರೊಂದಿಗೂ ನಮ್ಮ ಸಹಾಯಕದ ಮಿತ್ರರಾದ ಸುಧನಾಥನ್ ಹಾಗೂ ಸತೀಶ್ ಇವರೊಂದಿಗೂ ಸಕಲ ಯಾಜಕರೊಂದಿಗೂ ಅದನ್ನು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಡೆಸಿರಿ. ಪ್ರಭು ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಶ್ರಮಿಸುತ್ತಿರುವ ನಮ್ಮ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ನಿಮ್ಮ ದಯೆಯನ್ನು ಸ್ಮರಿಸಿಕೊಂಡಿರಿ. ಅವರನ್ನು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದ ಪ್ರತಿಗೆ ಹರಮಾಡಿರಿ. ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವಮಾತೆ ಪೂಜ್ಯ ಕನ್ಯಾ ಮರಿಯಮ್ಮನವರೊಂದಿಗೂ ಆಕೆಯ ಪತಿ ಸಂತ ಜೋಸೆಫರೊಂದಿಗೂ ಪುನೀತ ಪ್ರೇಷಿತರೊಂದಿಗೂ ಎಲ್ಲ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ರುಚಿಗೆ ಪಾತ್ರರಾದ